வெல்கம் டு குக் லைக் வாவ். இன்னைக்கு நம்ம சேனலில் பேபிஸோட வெயிட் கெயின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி என்னோட பேபியோடைய பீடியாட்ரிஷியன் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா கீத். இதுதான் அந்த ரெசிபி. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா உடைச்சக்கல்ல, ரைஸ், அப்புறம் ஜவ்வரிசி, இது 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் 4 டீஸ்பூன் கீத், 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, பிஞ்ச் ஆஃப் சால்ட், இது எல்லாமே ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். நிறையவும் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்போ இதை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது குக் பண்ணும் போது ஃப்ளேம் ரொம்ப லோவாக வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்லா வரும். இல்லைனா சம்டைம்ஸ் கட்டி கட்டியாக ஆகிடும், அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது குக் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய டைம்லாம் எடுக்காது. ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 minutes தான் ஆகும். அதுக்குள்ளே இது கொஞ்சம் கட்டி பரா மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த ரெசிபி. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஜாஸ்தி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் பேபிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது 6 month பேபிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாலிட் ஸ்டார்ட் பண்ணுற பேபிக்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸில் மில்க் ஊற்றி கரைச்சி கொடுப்பாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அந்த மாதிரிலாம் கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். பிஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப அன்ஹெல்த்தி, அதெல்லாம் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.